செல்லக்குட்டீஸ், சுட சுட போகிற அளவுக்கு காரசாரமான காலிஃப்ளவர் சில்லி ஓவனில் ரொம்ப நாள் ஆச்சு. ஓவன் நம்ம யூஸ் பண்ணி அதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஃபுல் வீடியோ உள்ளே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஓவன் வீடியோ போட்டே. ஓவன் நம்ம யூஸே பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஓவனில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ளே எப்படி செட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஓவன் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்காது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதில் என்னென்ன செய்யலாம்னா பாப்கார்ன் செய்யலாம், ரைஸு, பீட்சா, கேக்கு, குக்கீஸு எல்லாமே செய்யலாம். பார்பிக்யூ, க்ரில்லு, தந்தூரி எல்லாமே இதில் நம்ம செய்யலாம். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் செய்யலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எப்படி செய்கிறது, ஒவ்வொரு டிஷ்ஷும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம யூடியூப்பில் கூட பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இந்த ஓவனில் செய்யலாம். நம்ம ஓவன் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. இது ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட் கொடுத்துருவாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே செட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு அடியில் வச்சுக்கணும். இதுதான் ரொட்டேட் ஆகிறது. இது இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக சுற்றுனா இந்த கிளாஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 இதுவுமே கரெக்டாக இந்த இதில் செட் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக ரோல் ஆகும். அதை கரெக்டாக செட் பண்ணி சுற்றி பார்க்கணும். சுற்றினா சுற்றுதா அப்படிங்கிறது தான் இதில் இருக்க டாஸ்கே. ரொம்ப நாள் ஆச்சு இது வச்சு. ஓகே, இப்போ இதை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி இப்படி சுற்றினோம்னா இந்த கிளாஸு பிளேட் ரொட்டேட் ஆகி வெளியே வந்துடக்கூடாது. இதில் ரொட்டேட் கரெக்டாக ஆகணும். அதுதான் இது செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. ஓகே, இப்போ இதை நம்ம எது செய்யறதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹீட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே எது வைக்கிறதுனால வைக்கணும். இப்போ இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓவன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு டைம் செட் பண்ணணும். டைம் செட் பண்ணுறதுக்கு இதுதான். செகண்ட்ஸ்லனா இது, மினிட்ஸ்லனா இது. நான் ஒரு 20 செகண்ட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 20 செகண்ட்ஸ் வச்சு இங்கே ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா 20 செகண்டு ப்ரீ ஹீட் ஆகும். இதில் ரோல் ஆகுது பார்த்திங்களா, ரோல் ஆகிறது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. உள்ளே எப்படி சொல்கிறதுனா அந்த ஹீட்டை இது பண்ணும். அது ஃபுல்லாகவே ஹீட் ஆகிட்டுருக்கும். 20 செகண்ட்ஸ் ஆனோடனே அதே சவுண்ட் எஃபெக்ட் ஒரு மாதிரி டீன்னு சவுண்டு கொடுத்து அதே ஆஃப் ஆயிடும். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணி எடுத்து உள்ள வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை தண்ணியில் நல்லா வேக வச்சு அதில் பார்த்திங்கன்னா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் இது பண்ணிக்கலாம். பிளேட்டில் இந்த மாதிரி தனித்தனி பீஸாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஆயில் லைட்டாக ப்ரஷ் மட்டும் பண்ணி விடுங்க. லேசாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும், அதிக ஆயில் தேவைப்படாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இது டைமிங் முடிஞ்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை உள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக ஓகே, இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால ஓகே உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ். ஓகே, இப்போ உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணணும். நான் 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அந்த 5 மினிட்ஸில்
ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஆனதும் நான் வந்து ஸ்டாப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். 2 மினிட்ஸ் கழித்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டால் தான் வந்து ட்ரை ஆகி தீஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்து 2 மினிட்ஸ், அடுத்து 1 மினிட் சொல்லிட்டு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டாப் கொடுத்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். நான் இன்றைக்கி 5 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். செல்லக்குட்டீஸ், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஓவனில் நம்ம வந்து சில்லி பொரிச்சாச்சு. லைட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே மட்டும் தடவி மட்டும் விடுங்க. ஆயில் ரொம்ப இல்லாமையும் நம்ம வந்து பொரிச்சாலும் நல்லா வரமாட்டேங்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்படி பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டேன். கரெக்டான டைமிங் எவ்வளோ நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸு. அந்த 5 மினிட்ஸையும் நான் வந்து 3 பேட்சாக வச்சேன். 1 மினிட் ஃபஸ்ட்டு, அடுத்து 2 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் வச்சேன். 3 டைமாக வச்சு 5 மினிட்ஸில் சூப்பராக இந்த மாதிரி வந்து ஆயில் ஃப்ரீயாக வந்து காலிஃப்ளவர் சில்லி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க நீங்களும் காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்லாம்.